श्रीकृष्णप्रेमी महाप्रभुना विरचितायां श्रीराधिकाविलासचम्पूग्रन्थः अथ त्रयोदशोल्लासः। क्रीडत्यहो रात्रिरियं प्रियेण लोकेन नक्षत्रविभूषणाढ्या सस्यांबरा यामुनमेखला च शैलस्तनी पुष्पितवल्लिवेणी। பூங்கொடியையே பின்னலாக உடையவளும் மலையையே ஸ்தனமாக உடையவளும் யமுனையே மேகலையாக அணிந்தவளும் பயிரையே வஸ்திரமாக உடையவளும் நக்ஷத்திரங்களையே பூஷணமாய் உடையவளும் ஆன ராத்திரி தேவி லோகமாகிய பிரியனுடன் விளையாடுகிறாள். அமந்த கந்தர்ப்ப விலாச பூர்ணோனந்தாத்மஜோ கோபவது விலோலஹா பிருந்தாவனாந்தே முரளீரவேன மந்தார மூலே மதுரம் ஜகௌசஹா. எல்லையற்ற மதன கேளிக்கைகளுக்கு இருப்பிடமான நந்தகுமாரன் கோபிகா ஸ்திரீகளின் காதலனாய் பிருந்தாவன மந்தார மரத்தின் அடியில் மதுரமாய் வேணுகானம் செய்தான். முரளி கீத மாதுர்ய முக்தா விரஜகுமாரிகா ஆகத்ய மதுரம் வாக்கியம் ஜகாத விருஷபானுஜாம். வேணுகானத்தில் மயங்கிய ஒரு கோபகுமாரி ராதையினிடம் வந்து மதுரமாய் சொன்னாள். நூபுரம் விசிருஜ மஞ்சுலஸ்வனம் அம்பரஞ்ச பரிதேஹி சுந்தரம் ராதிகே பிசரயாமுனம் வனம் சங்கமாய கிருத நிச்சயா ஹரே. ராதிகே, நடக்கும் போது சத்தம் போடும் இந்த சலங்கைகளை அவிழ்த்து போடு. அழகிய வஸ்திரத்தை விருத்திக்குள். கண்ணனுடன் கூடும் நிச்சயத்துடன் யமுனாவனத்திற்கு செல். பீதிஷ்ச பந்து கணகல்பித நிந்தனாத்வா கீர்த்திஷ்ச தர்ம பதவி கமனேன லப்யா கோவிந்த சங்க சுக சாகர பிந்து துல்யா நஸ்யாதிஹைவ சகி தர்ம ரதிம் விமுஞ்ச. பந்துக்கள் பழிச்சொல்லுக்கு பயப்படாதே. தர்மம் தவறாதவள் என்ற புகழும் போனால் போகட்டும். இவை க்ஷண நேரம் கோவிந்தனின் சங்கமத்தில் வரும் ஆனந்த சாகரத்தின் ஒரு திவிலை கூட சமமாகாது. எனவே சகி, தர்மத்தில் உள்ள ஆசையை கூட விடு. காம பிரமத்த சுகபிருங்க மயூர கோக ஹம்சாதி போகமிஹ பஷ்ய சகீக்ஷபாயாம் த்வம் கேவலம் பவன பஞ்சர மத்யபந்தா கிம் ரோதிஷி பிரிய சமாகம வஞ்சிதாஜ. வண்டுகள், கிளிகள், மயில்கள், குருவிகள், அன்னப்பறவைகள் இந்த இரவில் ஜோடி ஜோடியாக காதலில் மயங்கி விளையாடுவதை பார். நீ மட்டும் இந்த வீடாகிய கூட்டில் அடைக்கப்பட்டு உனது காதலன் உடன் விளையாடாமல் வஞ்சிக்கப்பட்டு ஏன் வந்திருக்கிறாய்? சகி வச்சன சஞ்சாத காமோத்சவ குதூஹலா ததாபி லஜ்ஜிதா ராதா ஜகாத விருஷபானுஜா. இவ்வாறு சகியின் வச்சனத்தை கேட்டு காம உற்சவத்தில் குதூகலம் அடைந்த ராதை வெட்கத்துடன் தோழியை பார்த்து சொன்னாள். நாஹம் ததங்க கிருத சங்க சுகம் து போக்தும் இச்சாமி தஸ்ய சுகமேவ ஹி தாது மத்ய தஸ்மாத் த்வமேவ சகி கச்ச ஹரே சமீபம் நூனம் ரமேத தவ சங்க சுகேன சோபி. கண்ணனுடன் சேர்ந்து நான் தான் சுகப்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படவில்லை. எப்படியாவது கண்ணன் சுகப்பட வேண்டும் என்றுதான் விரும்புகிறேன். எனவே தோழி, நீதான் கண்ணனிடம் சென்று சுகப்படுத்த. நீ போனால் அவன் உன்னுடன் விளையாடுவான். பிசுத்த பிரேம தாத்பர்யம் அனன்யார்ஹம் வச்சசகி ஆகர்ண்ய லஜ்ஜிதா ராதாம் இதம் வச்சனம் அப்ரவீத். வேறு யார்தான் இப்படி சொல்லுவாள்? இது ராதைக்கே தகும்.
சுத்தமான பிரேமையே அவளது லட்சியம். ராதையின் வசனத்தை கேட்டு வெட்கமடைந்த சகி சொன்னாள், கோபி கோட்டி சமாகமேன ச சுகம் யன்மாதவ ப்ராப்னுயாத் தத் ப்ராப்னோதி தவைவ வீக்ஷணரசேன் ஆனந்தமூர்த்தி ஸ்வயம் தஸ்மாதிச்சதி மே மனஸ்து யுவயோः சங்கம் சதா ராதிகே நாஹம் ஸ்வார்த்தபரா பிரியே பிரியநிதே சீக்கிரம் பிரியம் தோஷய. கோட்டி கோபிகைகள் சேர்ந்தாலும் அவனை சுகப்படுத்த போதுமா? அவன் ஸ்வயமே ஆனந்தமூர்த்தி. ஆயினும் உனது கட்டாட்ச மாத்திரத்தினால் ஆனந்தப்படுகிறான். அவன் உன்னைத்தான் விரும்புகிறான் ராதிகே. நீங்கள் இருவரும் கூடுவதால் தான் எனக்கு இன்பம். அப்படி ஒரு சுயநலம் எனக்கு இல்லை பிரியசகி. பிரியநிதி அல்லவா நீ? சீக்கிரம் கிளம்பி பிரியனை சுகப்படுத்து. பிரேம சம்முக்தயா வாசா சோதிதா விருஷபானுஜா மந்தம் ஜகாம கோவிந்த ரமிதம் யமுனா தட்டம். இவ்வாறு சகியால் அன்பு கலந்த மொழிகளால் தூண்டப்பட்ட ராதை கோவிந்தன் விளையாடும் யமுனா தீரத்துக்கு மௌனமாய் மெல்ல நடந்தாள்.